ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 14 விதமான ஓட்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, அடை தோசை, பணியாரம் அந்த மாதிரியான ரெசிபீஸையும் நான் ஓட்ஸ் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அரிசியே இல்லாம எப்படி ஹை புரோட்டீன், ஹை ஃபைபர் ஓட்ஸ் ரெசிபீஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? இது வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது. ஓட்ஸ் வச்சு ஒரு வெஜிடபிள் கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ரோல்டு ஓட்ஸ் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்குது. இதை இருக்கட்டும், வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுவுமே நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரெண்டையுமே வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் ஊறினா போதும். இப்போ இது இருக்கட்டும், ஊறட்டும். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பூண்டு பல்லை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டை நல்லா வறுபடணும். அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போய் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணி, அப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், நம்ம ஊற வச்ச ஓட்ஸும் பருப்பும் நான் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 15 நிமிஷத்துலேயே ஓட்ஸ் நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அதை குக்கரில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் அரை ஸ்பூன், ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ண ஒரு கையளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம டோட்டலாக 1.5 கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸும் பருப்பும் எடுத்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் குலைவாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான ஓட்ஸ் வச்சு ஒரு வெஜிடபிள் கிச்சடி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். இதோட டோட்டல் கேலரி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 640லேருந்து 645க்குள்ளே இருக்கும். இது நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்காக இந்த கிச்சடி நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நான் சாப்பிட போகிறது ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் கிச்சடி நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு 85 கேலரிஸ் தான் இருக்குது. ப்ரோட்டீன் 4.1 இருக்குது, கார்ப்ஸ் 14 கிராம் இருக்குது, ஃபேட் 2 கிராம், ஃபைபர் 2.2 கிராம் இருக்குது. சாக்லேட் ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளை ஸ்கின் பீல் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆப்பிளை நல்லா துருவி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி துருவி சேர்க்கும்போது அதோட ஸ்வீட்னஸ் அந்த ஓவரால் அந்த ஓட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். அதனால் நம்ம துருவி சேர்த்துக்கிறோம். 1/4 கப் அளவுக்கு, அதாவது 30 கிராம் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் தான். 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. கிரான்பெரி, ட்ரைடு கிரான்பெரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கிஸ்மிஸ் கூட சேர்த்துக்கலாம். கூடவே காய்ச்சி ஆறின பால், வெது வெதுப்பாக இருக்கிற பால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மார்னிங் ரெடி பண்ணிவிட்டு நைட்டும் சாப்பிட்லாம், நைட் ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங்கும் சாப்பிட்லாம். இதோட கேலரி 420 கேலரி இருக்குது. ப்ரோட்டீன் 11லேருந்து 12 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. ஃபேட் 7 கிராம், ஃபைபர் 14 கிராம் இருக்குது. பனானா வச்சு ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த பனானாவாக சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 30 கிராம் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, 100 ml காய்ச்சி வெது வெதுப்பாக இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
நீங்க இப்ப பார்க்குற ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா ஒரு 4, 5 போல கிஸ்மிஸ் சேர்த்து, அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். மஸ்ட் ட்ரை ஓட்ஸ் ரெசிபி தான் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதில கேலோரிஸ் பார்த்தீங்கன்னா, 410 கேலோரி இருக்கு. 13 கிராம் புரோட்டீன், ஃபேட் 8 கிராம், ஃபைபர் 12 கிராம். ஆல்மண்ட் மில்க் வச்சு ஒரு ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6லிருந்து 7 அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்கின் எல்லாம் நல்லா பீல் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் பீல் பண்ணிடலாம். நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். பட் 2 மணி நேரமே வந்து கரெக்டாக இருக்கும். ஊறிச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 50லேருந்து 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். நான் வந்து இந்த யூனிஃபிட்டோட ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ஓட்ஸ் அப்படின்னு. நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் அது ரோல்டு ஓட்ஸாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் 30 கிராம் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், கிஸ்மிஸ் ஒரு 10லேருந்து 12 போல் சேர்த்துக்கோங்க. வால்நட் ஒரு 2, நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஆல்மண்ட் மில்க் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், மறுநாள் வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. அன்றைக்கி வந்து ஒரு பாதி ஆப்பிள் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இதோட கேலரி பார்த்திங்கன்னா 400 கேலரி இருக்குது. ப்ரோட்டீன் 10.3 கிராம், ஃபேட் 16.2 கிராம், ஃபைபர் 12.4 கிராம் அளவுக்கு இருக்குது. அடுத்து டேட்ஸ் வச்சு ஒரு ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 30 கிராம் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், காய்ச்சி வெதுவெதுப்பாக இருக்கிற பால் 100 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி, 2 டேட்ஸை இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி லைட்டாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், மறுநாள் நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் நான் அன்றைக்கி வந்து ஒரு பாதி ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துருக்கிறேன். ட்ராகன் ஃப்ரூட்டும் ஒரு பாதி பனானாவும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எதுவோ அதை சேர்த்து சாப்பிட வேண்டியதான். இதோட கேலரி பார்த்தீங்கன்னா 414, ப்ரோட்டீன் 12 கிராம், ஃபேட் 8 கிராம், ஃபைபர் 12 கிராம் அளவுக்கு இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பொமோகிரானேட் வச்சு ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 30 கிராம் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, 100 ml காய்ச்சி வெதுவெதுப்பாக இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. இப்போ அது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மறுநாள் பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு மீடியம் சைஸ் பொமோகிரானேட்டை இதில் நான் சேர்த்து அப்படியே சாப்பிட போகிறேன். இதோட கேலரி பார்த்தீங்க அப்படின்னா 336 கேலரி, ப்ரோட்டீன் 12 கிராம், ஃபேட் 8.8 கிராம், ஃபைபர் 12.2 கிராம் அளவுக்கு இருக்குது. ஓட்ஸ் வச்சு ஒரு ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நான் யூனிஃபிட்டோட ரோல்டு ஓட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த ரோல்டு ஓட்ஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டைரெக்டாக முட்டை சேர்த்திங்க அப்படின்னா கட்டி பட்டுரும். ஸோ அதனால் தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 முட்டையை இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண பாலக்கீரை சேர்த்துக்கோங்க.
நீங்கள் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு பேனில் துளியோண்டு எண்ணெய், ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பேன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த ஓட்ஸ் ஆம்லேட் வந்து ஒரு மீடியம் சைஸ் தோசை மாதிரி நான் செய்ய போகிறேன். 2 தோசை அளவுக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஓட்ஸ் ஆம்லேட் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். 280 கேலரி, ப்ரோட்டீன் 19.6 கிராம், ஃபேட் 12 கிராம், ஃபைபர் 4.9 கிராம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மல்டி கிரைனும் ஓட்ஸும் வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி. எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நான் வந்து யூனிஃபிட்டோட ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ரோல்டு ஓட்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு, மைசூர் பருப்பு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/2 கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், அவல், நான் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன், அது ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். ஒரு 5-6 டைம் வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ டஸ்ட் வருதுன்னு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளியர் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது முங்குறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 5 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறட்டும். பாருங்கள், 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது எப்போவுமே வந்து லைட்டாக குறைன்னு ஒரு டெக்ஸ்சரில் தான் நம்ம மாவு அரைக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா வரும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா வராது இட்லி. தோசைக்கு தான் நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும். மாவு அரைச்சதுக்கப்புறமா அது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், மாவு புளிச்சு வரட்டும். எனக்கு இந்த மாவு வந்து 4 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துருச்சு. பாருங்களேன், 4 மணி நேரத்துலேயே பயங்கரமாக புளிச்சு வெளியெல்லாம் கொட்டிருச்சு. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஆயில் பாட்டில் வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு 12 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு குக் பண்ணுங்கள். நான் ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், மாவு வருது. ஸோ வேகலை, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இட்லி எடுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாம்பாரும் பச்சை மிளகாய் சட்னியும் தான் கேட்டாங்க. காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த பச்சை மிளகாய் சட்னி வந்து மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிபியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸில் வந்து நிறைய ஃபைபர், ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம சேர்த்த எல்லா பருப்புலேயுமே வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் இது எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் வச்சு ஒரு உப்மா ரொம்ப சிம்பிள், சட்டுன்னு பண்ணிடலாம். ஆனால் ஹை ஃபைபர், ஹை ப்ரோட்டீன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் போல் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க.
காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அந்த மாரி கலந்து விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு 10 போல பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்ல அப்படின்னா, பட்டாணிய வந்து 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு இதில சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்க. நல்லா குக் ஆயிரும். பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன். இந்த கிளாஸ்ல வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்னைக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன். இதே கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப குலைவாவும் இருக்காது, ரொம்ப உதிரியாவும் இருக்காது. 2த்துக்கும் நடுவுல இருக்கும். உங்களுக்கு வந்து குலைவா வேணும் அப்படின்னா, நீங்க 3ல இருந்து 4 கிளாஸ் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல நல்ல உதிரியா வேணும் அப்படின்னா, 1க்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் ஓட்ஸ் சேர்க்கணும். இது வந்து ரோல்டு ஓட்ஸ், இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கிடையாது. ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஆனா ரோல்டு ஓட்ஸா எடுத்துக்கோங்க. அதை 1 கிளாஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்குனா மல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றி வந்திருக்கு. இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை கடலை போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வேணாம் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இதுதான் ஃபைனல் டச்சப். இது கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த 1/2 ஸ்பூன் நெய்யில் வந்து இந்த கடலையை தாளித்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கடலை சேராது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? 1 1/2 கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், 1 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இதை ஊற வைக்க வேணாம். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போதைக்கு இதை ஊற வைக்க வேணாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ 1 1/2 கிளாஸ் நம்ம ஓட்ஸ் எடுத்தோம், 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு. ஸோ டோட்டலாக 2 கிளாஸ் ஆச்சா? 2 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் உளுந்தம் பருப்பு. கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 3 மணி நேரத்துக்கு மட்டும் அப்படியே ஊறட்டும். பாருங்கள், 3 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓட்ஸுமே வந்து 1 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. ஓட்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். 1 மணி நேரமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஓட்ஸும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம ஊற வச்ச ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் கையால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 4 மணி நேரத்துலேயே இந்த மாவு இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டாக புளிச்சு வந்ததும் நம்ம தோசை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம தோசை பேனும் நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை போட்டுடலாம். இந்த ஓட்ஸ் தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓட்ஸில் பண்ண தோசை அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா நம்மளோட அருமையான டேஸ்ட்டில் ஓட்ஸ் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓட்ஸ் வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ரோல்டு ஓட்ஸ் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஓட்ஸோட அரோமா அப்புறம் அந்த பருப்போட அரோமா லைட்டாக வரும். லைட்டாக வறுபடணும். கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்து ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. எந்த கிளாஸில் நம்ம எடுத்தோமோ அந்த கிளாஸில் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஓட்ஸும் பருப்பும் சேர்த்து 2 கிளாஸ் சேர்த்தோம் இல்லையா? ஸோ 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம், மிளகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ இது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா குலைவாக சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு தாளித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு குலைவாக வேணாம் அப்படின்னா நீங்கள் 2 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தாலே போதும். உங்களுக்கு ஓரளவுக்கு உதிரியாக இருக்கும். நான் கொஞ்சம் இன்றைக்கி குலைவாக பண்ணியிருக்கிறேன். 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த ஓட்ஸ் பொங்கல் கூடவே ப்ரெஷர் குக்கரில் பண்ண தக்காளி சட்னி தான் வச்சுருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஓட்ஸ் வச்சு ஒரு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். யோகா பாரோட ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது காலி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ரோல்டு ஓட்ஸ் எனக்கு அவைலபிளாக இருக்கோ அது வாங்குற மாதிரி தான் இருக்கும். ரோல்டு ஓட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ஓட்ஸ் எடுத்த அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. மைசூர் பருப்பு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. மைசூர் பருப்பு இல்லைன்னா மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம இப்போ ஒரு 4-5 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அது நிறைய டஸ்ட் இருக்கும். பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலங்கலாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இது முங்குறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுருங்க. இது கூடவே 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. இதுவுமே ஊறட்டும். ஒரு 4 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஊறி வரணும். இப்போ பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இந்த மாவுக்கு தேவையான உப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அரைக்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக அரைச்சா இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இட்லி மாவை விட லூஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து ஓட்ஸ் வச்சு அடை தான் பண்ண போகிறோம். அவ்வளோ கிறிஸ்பியாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு அடை தோசை தான். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அடை தோசை அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் சின்ன ரவுண்டாக போட்டு எடுத்துக்கிட்டேன். நெய் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான டேஸ்ட்டில் ஓட்ஸ் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது.
ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் வச்சு பணியாரம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரோல்டு ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அது 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா ஃபைன் பவுடராக, எந்த அளவுக்கு உங்களால் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், கொரன்னு இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். பாசிப்பருப்பு வந்து ஒரு 4 மணி நேரமாக நான் ஊற விட்டுருந்தேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பு எடுத்துருந்தேன். 1 கிளாஸ் ஓட்ஸு, 1/2 கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு. ஸோ இது 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை அதே நம்ம ஓட்ஸ் பவுடர் பண்ணோம் இல்லையா, அதே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாட்டவும் அரைச்சிடாதீங்க. பவுடர் பண்ணி வச்ச அந்த ஓட்ஸ் கூட இந்த மாவையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த ஓட்ஸ் பவுடரும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பணியார மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். கண்டிப்பாக 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ரெஸ்ட் விடணும். நம்ம அதுக்குள்ளே சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். தாளிப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு கடுகு ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்னா அது ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. எது ஜாஸ்தியாக பிடிக்குமோ அது ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்ல பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கிறேன், அதையுமே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் விட்டு அந்த கேரட் வந்து நல்லா வதங்கணும். கேரட்டோட அந்த கலரே வந்து லைட்டாக மாறும் இல்லையா, நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா. இப்போது இதில் கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இது கூட வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு வந்து 1/2 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டோம் இல்லையா, நல்லா கெட்டியாக அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா கெட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பணியார மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா தண்ணி ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. பாருங்கள், கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். தெரியுதா? ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பணியாரம் பேனில் இந்த மாதிரி நெய்யை வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் கூட லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லா குழியிலையுமே வந்து அந்த மாவை சேர்த்துடலாம். இப்போ இந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. லைட்டாக கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான நல்லா புசு புசுன்னு ஓட்ஸ் பணியாரம் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் பசங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்த்து கொடுக்கலாம். நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து நான் கார சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஸோ 2த்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. பாருங்கள், பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. 2த்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் வச்சு பொங்கல். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும், நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் ரோல்டு ஓட்ஸ்
நான் ஆல்ரெடி வந்து காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த யோகா பாரோட ரோல்டு ஓட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ அது வந்து 1 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஸோ டோட்டலாக இந்த கிளாஸில் வந்து 1 1/4 கிளாஸ் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ், 3/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு, பருப்பும் ஓட்ஸும் சேர்த்து 2 கிளாஸ் அளவுக்கு ஆச்சு. இது நம்ம பருப்பையும் ஓட்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ குக்கரில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த முந்திரி பருப்பை வந்து லைட்டாக வறுபடட்டும். இந்த ஸ்டேஜில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவி இதில் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அன்றைக்கி இஞ்சி காலி ஆகிடுச்சு, அதனால் நான் சேர்க்கலை. அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பையும் ஓட்ஸையும் இதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு 2 டைம் வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சு அந்த ரோல்டு ஓட்ஸையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எந்த கிளாஸில் நீங்கள் அளந்தீங்களோ அதே கிளாஸில் தான் நம்ம தண்ணியும் சேர்க்கணும். ஸோ இந்த கிளாஸில் தான் நான் அளந்தேன். இதே கிளாஸில் நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து மொத்தமாக 2 கிளாஸ்க்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். இது வந்து அவ்வளோ ஒன்றும் குலையாது, ரொம்பலாம் குலைவாக இருக்காது. உங்களுக்கு ரொம்ப குலைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி இந்த ஸ்டேஜில் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ஓட்ஸ் பொங்கல் ரொம்ப குலையாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்து நான் நல்லா கெட்டியான ஒரு தேங்காய் சட்னியும் ப்ரெஷர் குக்கரில் பண்ண ஒரு ஸ்பைசியான தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கில் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.